வணக்கம் மக்களே, நல்லா மாட்டிக்கிட்டாங்க மாமா டிவி அப்படி தான் சொல்லணும். ஸோ இவங்க பண்ணுற பச்சை கேவலத்தனம் நமக்கு நல்லாவே தெரியுது. கண் துடைப்புக்குன்னு ஓட்டிங்னு ஒரு பேரை வச்சுட்டு அதில் பாட்டிங் போட்டு இவங்களே ஒரு பக்கம் ஓட்டிங் போட வச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களே கேமை மாற்றி எப்படி விஜய் விஷால் கேப்டன் ஆகிறதுக்கு ஃபேவரிசம்னு ஒரு கேம் வச்சாங்களோ அந்த மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரயான் கேப்டன் ஆகணும்னு கண்ணு மூடிட்டா. ரயான் எது பண்ணாலும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது. இது தெரியாமல் சில பிஆர் தற்கூரிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கிளிப்பை கட் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பை கட் பண்ணி நடுவில் இருக்கிறத எடுத்து தூக்கி போட்டுட்டுலாம் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன நினச்சி புரியாமலே பேசாதான்னு சொல்லாதீங்க. மெயினாக பிஆர் தற்கூரிகள்ஸ் இந்த வீடியோ வந்து சமர்க்கணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கறது முன்னாடி சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும், சரியா? ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஜார் ஹேண்ட்லிங்னு ஒரு டாஸ்க் வந்து நடக்குது. ஸோ அந்த ஜார் மேலே வச்சுக்கிற டாஸ்க்காக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது நேம் சரியாக எனக்கு தெரியல. ஸோ அந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பில் மேலே ஜார் வச்சுறாங்க. அந்த பைப்பில் ரெண்டு சைடு போயிட்டு அந்த பைப் எடுத்து அட்டாச் பண்ணணும். அந்த பைப்பை நடக்கும்போது இந்த பைப் எதாவது அட்டாச் பண்ணிங்களா அதை பிடிச்சிட்டு தான் நடக்கணும். ஜார் கீழே விழுந்துடக்கூடாது, சரிங்களா? ஸோ அப்படி வந்து டாஸ்க் நடக்குது. இந்த டாஸ்க்கை எபிசோடில் உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணாங்களான்னு தெரியல. பட் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா பாதியில் இதை ரீஸ்டார்ட் பண்ணாங்க. கேமை நிப்பாட்டிட்டு ரீஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்கு ரீஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, முத்து விஷால் ஃபஸ்ட்டு முத்து முடிச்சிட்டாப்புல, அப்புறம் விஷால் வந்து முடிக்கிறாப்புல. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பைப்புக்கு மேலே அந்த மஞ்சள் கலரில் ஒன்று இருக்குது, அதை பிடிச்சிட்டாங்களாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா காண்டாய் பயங்கர காண்டாய் நம்ம பிக் பாஸ் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா கேமை ஸ்டாப் பண்ணி மறுபடியும் விளையாடுங்க அப்படி எங்கே முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் விளையாடுங்கன்னு சொல்கிறாப்புல. ஸோ மறுபடியும் விஷாலும் முத்துக்குமாரனும் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் விளையாடுறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ரயான் ஐயா இருக்காப்புல, ரயான் ஐயா டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு ஒருத்தரை நிரூபிக்க ட்ரை பண்ணுறாங்களே, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதை மாட்டிட்டு ஒரு 2-3வது பைப்பு மாட்டும் போதே இப்படி நவுறாரு. இது சாயுது. டபக்குன்னு ஜாரை மேலே கையை பிடிச்சா கரெக்டாக வச்சுக்க அப்படின்னு சொல்லி வைக்கிறாப்புல. பிக் பாஸ் பாத்ரூம் திரும்ப போயிருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ பார்க்கல போல இருக்குது, சரிங்களா? 500 பேர் கொண்ட குழுலாம் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. பிக் பாஸ் எங்கே உட்கார்ந்தாருன்னு தெரியல. ஸோ ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்கல, சரிங்களா? ஸோ ஓகேடா, அவனை விட்டுட்டீங்க. ஆனால் அதுக்கப்புறம் ராணுவ அதே மிஸ்டேக் பண்ணால், ராணுவ நீங்கள் இந்த விளையாட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறீர்கள். என்னடா அது நியாயம்? எனக்கு சீரியஸாக புரியலடா. ஃபஸ்ட்டு ஒருத்தன் கேமை முடிச்சுட்டு போயிட்டான். நீங்கள் வேணால் அந்த கிளிப்பு போட்டுருப்ப, நீங்கள் பாருங்கள். ஒருத்தன் கேமை முடிச்சுட்டாங்க 2 பேர் சேர்ந்து, அவங்கள ரீஸ்டார்ட் பண்ண சொல்கிறீங்க. அதாவது பைப்பை விட்டு மேலே கையை வச்சதுக்கு நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ண சொல்கிறீங்க. ஆனால் மேலே ஜாரையே பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தர் வைப்பாராம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா, கண்டுக்கவே மாட்டீங்களா? இது தெரியாமல் அந்த பிஆர் தற்கூரி கும்பலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவனே ஃப்ராடு பண்ணுறா தெரிஞ்சிருச்சு, அதனால தான் 2 பேரையும் ரீஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. முத்து ஃப்ராடுன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால பைத்தியக்கார போயிடுவா. இந்த டீமுக்கே ரயானை தான் கொண்டு வரணும்னு முடிவாயிருச்சு. அதனால தான் நேற்று எவனுக்கு ஓட்டு போட்ட, நீங்கள் நான் வேணா ஆப்ஷனபிள் சொல்கிறேன், போயிட்டு தமிழ் கிளிப்ஸில் போயிட்டு நீங்கள் ஓட்டிங் போடுங்க. அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் போய் போட்டு பாருங்கள். அந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் என்ன நடக்குது அப்படின்னா, யாருக்கு ஓட்டு போட்டாலும் ரயானுக்கு 4 ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நைட்டு நான் 2 மணி உட்காந்து செக் பண்ணி பார்க்குறேன். யாருக்கு ஓட்டு போட்டாலும் ரயான், அது ஒரு டைம் போட்டால் மற்றவங்க வேணால் அந்த டைமில் போட்டிருக்க மாட்டாங்க. தற்கூரி பேரில் நீங்கள் என்ன கேட்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 டைம் போட்டு பார்க்குறேன். இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ரயானுக்கு ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகுது, எல்லாருக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. அதே சேம் டைம் ரயானுக்கு 4 ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. சரி ஓகேடா, பாட்டிங் வேலையை ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னொரு கிளிப்பு வந்து போட்டு இது பண்ணுறாங்க. என்னன்னா, நேற்று முத்துக்குமரனுக்கு வந்து நம்ம ரயான் வந்து கை கொடுக்க வந்தாப்லையா, ரயானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் திருப்பி கை கொடுக்கலையா. ஆமாண்டா, காண்டா தாண்டா ஆகும். ஒருத்த கையால் பிடிச்சி வைக்கிறான், அதை பார்க்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸே ஒன்றும் சொல்லலாம், பிக் பாஸ் மேலே காண்டில் தானே இருப்பான் அவன். பிக் பாஸ் மேலே காண்டில் தானே இருப்பான். பட் அதை தெரிஞ்சு முத்துக்குமரன் பண்ணல, முத்துக்குமரன் அதை பார்க்கல. ஆனால் இந்த தற்கூரி கும்பல் அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கரெக்டாக கை கொடுக்கறது, முத்துக்குமரன் கை கொடுக்கறதோட கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த பக்கம் போகிறது. அதுக்கு இடையில என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, ரயானு யோக்கிய மாதிரி வந்து இது எங்கே விழுந்துச்சு, இவரே அரகுர தற்கூரியாக தான் விளாண்டாரு, இவரே அங்கே ஜார கையில் பிடிச்சி தான் விளாண்டாப்புல. ஆனால் முத்துக்குமரன் 2வது டைமுமே ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் 50 செகண்டில் முடிச்சுட்டு வந்துட்டாப்புல, சரிங்களா? முடிச்சுட்டு வந்தவரை வந்து இது எப்போ விழுந்துச்சுன்னா அந்த ஒரு இவன் எப்படி ஜெயிச்சான் அப்படிங்கிற ஒரு ஈகோவில் வந்து கேட்குறாப்புல. அதை வந்து கட் பண்ணிட்டாங்க. இந்த தற்கூரிகள் எந்த அளவுக்கு முட்டு கொடுக்க முடியுமோ முட்டு கொடுக்குறாங்க. சௌந்தர்யா ஃபேன்ஸ் மட்டும் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடலை. விஜய் டிவியும் சப்போர்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போகிறாங்க. என்னதான் நீங்கள் பண்ணீங்கனாலும் அடுத்த வாரம் ஒன்றும் முக்க முடியாது ஃபினாலேயில், சரிங்களா? பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிற பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க மக்களே. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.